வணக்கம். நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ம துணை, இரட்டைச் சுடர். அதை ட்வின் ஃப்ளேம், கார்மிக் சோல்மேட்டு, அப்புறம் சோல்மேட் இது இது இந்த கேட்டகரி வேறு. ஆனால் ட்வின் ஃப்ளேம்ங்கிறது ஒரே ஆன்மா 2 உடலில் இருக்கிறது அப்படி. இந்த கான்செப்ட் இப்போ எந்த மாதிரி புரிதலுக்கு ஆளாகுதுன்னா, ஏதோ ஒரு காதல் வரும், அந்த காதல் நமக்காண்டி வரும், நம்ம என்ன பண்ணாலும் புரிஞ்சுக்குவாங்க, அந்த பர்சன் நமக்காண்டி தான் வருவாங்க, நம்மளை தாலாட்டுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, அதாவது அந்த அன்பின் உச்சத்தையே நமக்கு ஊற்றா கொடுப்பாங்க, நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம சுதந்திரமாக விட்டுருவாங்க, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஏற்றுப்பாங்க, நம்மளை குறையே சொல்ல மாட்டாங்க, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட நிற்பாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஆராதிப்பாங்க, கொண்டாடுவாங்க, நமக்காண்டியே பிறந்திருப்பாங்க, நமக்காண்டி வாழ்வாங்க, மொத்த வாழ்க்கை இவங்களுக்காண்டி தான் அவர் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பேசுகிறாங்க மக்கள். இன்னும் இப்போல்லாம் நிறையா கேர்ள்ஸ்லாம் சொல்லிட்டு அலைவாங்கன்னு நினைக்கிறேன், ட்வின் ஃப்ளேம் தேடுங்க அப்படின்னு. அதில் அந்த வீடியோ போடுறவங்களும் சரி, அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் பார்க்குறாங்களா அவங்களும் சரி, சதா இவங்கள எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி சதா அந்த எண்ணத்தை தூவிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஆன்ம துணை வந்துட்டுருக்காங்க, வருவாங்க, அவங்கள இப்படி நினச்சிட்ருக்காங்க, நீங்கள் அவங்கள நினைக்கிறது அவங்களுக்கு தெரியுது, இப்போ புரிஞ்சிட்டாங்க, முதல்ல புரியாமல் இருந்தாங்க, இப்போ புரிஞ்சிட்ருக்காங்க, ஃப்ளைட் ஏறிட்டாங்க, அப்படியே உங்கள் காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, கதவை இந்த ஃபோன் பேசி கேட்டுட்ருக்கீங்களே, இதை அந்த கார்டு போடுறாங்களா அவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபோனை அந்த காணொலியை நிறுத்திட்டு அப்படி போய் உங்கள் வாசல் திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்வின் ஃப்ளேம் நிற்பாங்க. இந்த மாதிரி ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஒரு ஆன்ம விழிப்பு ஏற்படும்போது, ஒரு சோல் அலைன்மெண்ட் ஆகும்போது, அந்த சோல் அலைன் ஆகிறதுக்கு சில பயிற்சிகள் நடக்கும்போது, இந்த நம்ம சோல் மெர்ஜ் ஆகுறோம் இல்லையா, நம்ம ஆன்மாங்கிறோம், இது நம்ம சின்ன ஆன்மான்னு வச்சுக்கோங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் சின்ன ஆன்மா, பெரிய ஆன்மாலேருந்து வந்தோம் தானே நம்ம சொன்னோம். பரமாத்மாலேருந்து நான் ஒரு ஆத்மா வந்தேன். அப்போது நான் ஆத்மா, பரமாத்மா அந்த 2ம் இணையிறது தான் அவங்க ட்வின் ஃப்ளேம் சொல்கிறாங்க. அது புரிகிற மாதிரி சொன்ன விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு கதை சொல்லியிருக்கோம் தானே, சிவபெருமான் சிவபெருமானோ, அல்லாவோ, இயேசுவோ யாரோ கடைசியில் நம்ம இந்த பயிற்சியோ முயற்சியோ ஏதோ பண்ணி இந்த அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கடைசியில் மோட்சம் முக்திங்கிறது சிவன் காலடியிலையோ, அல்லா காலடியிலையோ, பெருமாள் காலடியிலையோ, வைகுண்டத்துக்கு, கைலாயத்துக்கு, அந்த தர்கா இல்லை, அது என்னமோ சொல்லுவாங்க, ஹஜ் யாத்திரை, அதுக்கு, அப்புறம் ஜெருசலேமுக்கு, இந்த மாதிரி போவாங்க. எனக்கு இது மட்டும் தான் தெரியுது. இந்த சௌராஷ்டிரம், அப்புறம் சைனம் மதத்தை சேர்ந்தவங்க, புத்த மதத்தை சேர்ந்தவங்களாம் எங்கே போவாங்கன்னு தெரில. அது எந்த புத்த கயா அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்குல்ல, அங்கே போய் வாழ்நாளில் ஒரு நிறையாவது இதை கடந்து வந்தால் அவங்கக்கிட்ட போயிடுறாங்களாமா. இறந்து போனப்போ சொர்க்கம் மாதிரி அவங்க இடத்துக்கு போய் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு வாழ்வாங்க. எங்கள் உடலே இருக்க போகிறதில்ல, நம்ம இங்கே ஒரு நாள் இறந்து போயிருக்கப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாடியை தூக்கி போடுங்க, பாடி எடுக்கலையான்னு கேட்டுருவாங்க. அது எம்புட்டு பணக்காராக இருக்கட்டும், எம்புட்டு பாசமுள்ள ஒரு உயிராக இருக்கட்டும், இறந்து போன உயிர் வெளியே போனாலே அது சவம் ஆயிரும். அந்த சவத்தை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. எடுத்துட்டாங்களா அந்த பணத்தை, சவத்தை எடுத்துட்டாங்களான்னு தான் கேட்பாங்க. தூக்கிட்டாங்களா, வெளியில் இருக்க மக்கள் கூட அந்த பிணத்தை வெளியே வச்சுக்கிட்டு கூட அந்த பேரை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அந்த பேரை சொல்லி தான் இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்திருப்பாங்க, அந்த பேராகவே இருந்திருப்பாங்க, உருகி உருகி பேசியிருப்பாங்க, உருகி உருகி அன்பு செலுத்தியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் டெட் பாடியை எடுக்கல இன்னும் அப்படின்னு தான் பேசுவாங்க. இந்த அளவுக்குள்ள தாங்க நம்ம போய் உடலற்று போய் விட்டுட்டு போய் சிவன்கிட்ட போயோ, அல்லாக்கிட்ட போயோ, இயேசுக்கிட்ட போய் இருப்போங்கிறது எவ்வளோ அறியாமை பாருங்கள். இந்த வகையில் இதெல்லாம் எதுக்கு அப்போ இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, முதல்ல உருவ வழிபாடுலேருந்து அப்படியே கொஞ்சம் உருவ அருவமாக அப்புறமா பரபிரம்மமாக போகிறோம்ல, அதில் ஒரு வகை தான் இந்த
ஆன்ம இணைப்பு. அ எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட இருந்து சிற்றின்பத்த அனுபவிச்சு அவன் பேரின்பம் போறதுக்கு பரபரமா சொல்றாங்களோ, அதே மாரி இங்க 2 சோல் அலைன்மென்ட்டுக்கு இங்க 2 ஆன்மாவ ஒரு ஆன்மாவ இன்னொரு ஆன்மாவ உணர வச்சு, அந்த ஆன்மாவ வந்து சரி பண்ணி, கரெக்ட் பண்ணி இந்த பரமாத்மாவ சேர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு டூல் தான் இது. அந்த வார்த்தை, அந்த பதம் தான் இது. உண்மையே சொல்லணும்னா, நம்ம வந்து பரபிரம்மமா, சிவமா, பரமாத்மா ஆயிட்டோம்னா, நம்ம உண்மைக்கே பேரின்பமா தான் இருப்போம். அதில எந்த சந்தேகமும் இல்ல. இங்க சிற்றின்பம் சொல்றது வந்து இப்ப இங்க பேரின்பமா தான் இருக்கும். ஒரு மரணம் நிகழும்போது, ஒவ்வொரு மனிதனுக்கும் இது ரகசியமா, ரகசியம் இல்லையான்னு தெரியல. உண்மையானது தெரியல. என் உள்ளுணர்வு இது சரியா தான் உணர்த்துது. இத நான் உண்மைன்னு நான் நம்புறேன். சிற்றின்பம் ஒரு ஆணும், பெண்ணும் சேரும்போது, அதுதான் காமம்ங்கிறது அது மட்டும் இல்ல. ஒரு பொருளோட நீங்க உங்க வீட்ல ஒரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்னா அதுவும் காமம் தான். அதோட நீங்க ஒன்றிணைறீங்க இல்லையா? அது காமம் தான். ஒரு செடிய வளர்த்துறீங்கல்ல, அந்த செடி வளர்றது அப்படியே அதோட நீங்க மிங்கில் ஆயிருக்கீங்களா? அதுவும் காமம் தான். ஒரு ஒரு பெட் அனிமல்ஸ வந்து அப்படியே கொஞ்சி அதோட வளர்த்து அதோட பாசமா இருக்கீங்களா? அதுவும் காமம் தான். ஆண், பெண் உணர்வு ஓ உடலோட சேர்றது மட்டும் காமம் கிடையாது. இங்க இந்த காமங்கிறது இதோட தான். ஒரு பொருளோடையோ, ஒரு உயிரற்றது மாரியோ, உயிருள்ளது மாரியோ ஒரு இணைவு, ஒரு உணர்வா இணைவு ஏற்படுறது எல்லாமே காமம் தான். இந்த காமத்த தான் விட்டு ஒழிஞ்சு போறது பேசுறது உடல் அளவு மட்டும் இல்ல. அது உடல்ல ஒரு வகையில புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு இன்பத்த உணர்றது தான். அப்படி பார்த்தா சன்னியாசி உள்ளவங்கலாம் எப்படி ஆகுறாங்க? அவங்க எப்படி அந்த இன்பத்த உணர்ந்து போறாங்க? சிற்றின்பத்த எப்படி உணர்ந்தாங்க? அவங்க பேரின்பத்தோட எப்படி கலக்குறாங்க? சதா பேரின்பமாவே இருக்காங்க. ஏன்னா, அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. இங்க கண்டுபிடிக்கல. அதனால சிற்றின்பமா இருக்கு. அதனால தான் நம்ம அத நோக்கி போறோம். அவங்கள நோக்கி கவர்றோம். அவங்க வித்தியாசமா திர்றாங்க, உணர்வா திர்றாங்க. சரி, இப்போ நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? இந்த காதல், இந்த காமம். ட்வின் ஃப்ளேம். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்க வர்றாங்க, போறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? எதுக்கு இப்படி நடக்குதுன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு குண்டலி என்லைன்மென்ட் ஆயிரும், தன்னை உணர்தல் நிகழ்ந்துரும். அது எப்போ நிகழ்ந்தல்ல ஒரு திருப்பு முனையில வந்து என்னென்னா, ஒரு 75 80% வந்து என்ன ஆயிரும்னா, எல்லாத்தையும் விட்டுருவோம். நான்கிற தன்மை மட்டும் தான் இருக்கும். சுத்தி பந்தம், பாசம், கடவுள் எல்லாத்தையும் விட்டுருவோம். இங்க எல்லாமே போயிரும். அங்க நான்கிற ஒண்ண தவிர எல்லாமே போயிரும். அவ்வளோதான். நீங்க என்னத்த வேணா வச்சுக்கோங்க. நான்கிற ஒண்ணு இருக்கும். அந்த நான்கு அப்புறம் முழிப்போம் பாருங்க சுத்திட்டு. நான் மட்டும் தான் இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னா, எனக்கு நானே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு என்னையே போதும். கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு உங்களையே போதுங்கிற தன்மைக்கு வந்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து லக்ஷ்மி, மீனாட்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்ஷ்மிக்கு லக்ஷ்மியே போதும், மீனாட்சிக்கு மீனாட்சியே போதும்ன்னு சொல்லும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நாமளே நம்ம தேடுவோம். என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் அப்படிங்கிற மாரி, நாமளே நமக்கு ஏங்க ஆரம்பிச்சுருவோம். நம்மளே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ம மேலே செல்ஃப் லவ் வந்துரும். நம்ம மேலே கேர் எடுப்போம். நம்மள வந்து ஆராதிப்போம். நம்மள வந்து வணங்குவோம். நம்மள வந்து போற்றுவோம். எல்லாமே இந்த செயல் நடக்கும். ஆனா நமக்கே தெரியாம. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம திட்டும்போது, அப்போ நம்ம மாரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத மனம் வந்து கிரியேட் பண்ணிரும். எல்லா வகையிலயும் ஜெயிச்சுட்டு வந்துட்டல. இப்போ பாரு நான் உனக்கு உன்ன மாரியே உன்ன உருவாக்கி உன்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மனம் செய்ற மாயை தான் ட்வின் ஃப்ளேம்ங்கிற கான்செப்ட். மனம் செய்ற ஒரு மாயையில நம்ம சிக்கிக்கிட்டு கடைசியில வந்து அதில தெளிஞ்சு ஓடிட்டோம்னா தப்பிச்சுட்டோம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ட்வின் ஃப்ளேம்ல மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இன்னொருத்தர் வருவாருன்னு காத்திருக்க வேண்டியதுதான். வருவாரா? வரவே மாட்டாரு. அது எப்படி வருவாரு? அது ஒரு மனத்தோட ஒரு பெரிய கேம்ல ஒரு 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 அது பண்ற ஒரு ட்ரிக்கு. அது வாய்ப்பே இல்ல. ஆனா, இங்க வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, நல்லா யோசிச்சுக்கோங்க. அது ட்வின் ஃப்ளேம் கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம்லயே பயங்கரமான விஷயத்த சொல்றவங்களா இருக்கட்டும், அதிலேயே வந்து ஊறி போய் பேசுறவங்களா இருக்கட்டும், அந்த கார்டு மூலம் மத்தவங்களுக்கு நெறைய கைட் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்க என்ன ஒரு நாள் சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த ட்வின் ஃப்ளேம தேடி போகவே முடியாது. ட்வின் ஃப்ளேம் தான் உங்கள தேடி வரணும். ஆனா, நீங்க தேடி போறதுக்கு எல்லா முயற்சியும் செய்யுங்க. ஆனா, அவங்களே வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, இதுங்க என்ன செய்யும்னா, அப்படி ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே தேடுறது. திரும்பவும் சொல்றது, நம்ம வந்து இது வந்து ஆன்மீக ரீதியா நடக்கிறதுனால, இந்த காதல் நார்மல் காதல் போல இல்ல. இது வந்து எந்த வயசுலயும் வரும், எந்த உணர்வுலயும் வரும் அப்படின்னா, அது வந்து காரைக்கால் அம்மையார் மாரி வயசுலயும் வரும், ஔவையார் மாரி வயசுலயும் வரும். அப்புறம் வந்து திருநாவுக்கரசர் வயசுலயும் வரும், திருஞான சம்பந்தர் வயசுலயும் வரும், கண்ணப்பர் வயசுலயும் வரும், திருமூலர் வயசுலயும் வரும், அருணகிரி வயசுலயும் வரும், என் வயசுலயும் வரும், உங்க வயசுலயும் வரும். இத கேட்குறவங்க வயசுல எல்லாத்துலேயும் கூட வரும். அதுக்கு அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி வரணுங்கிற காலம், சூழ்நிலை இருக்கும்போது, அத சூஸ் பண்ணி வந்திருக்க நேரத்தில கண்டிப்பா நடக்கும். ஆனா,
நம்ம அந்த ட்வின் ஃப்ளேம் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு சிக்கிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் இலவு காத்த கிளி போல் நம்ம வந்து கொண்டே இருக்க வேண்டியதான். அப்படி நடக்கவே நடக்காது. இல்லாத ஒன்றை எதிர்பார்த்தா எப்படி வரும்? அப்போ சொல்கிறாங்களேங்க, வருவாங்க வருவாங்க பொறுத்துருங்க, நீங்கள் நேரா ஏமாந்து போக வாய்ப்பே இல்லை. இது வந்து தெய்வீக காதல். உங்கள் 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 ட்வின்னோ, உங்கள் ஃபெமினைனோ, உங்கள் மேஸ்குலைனோ வராமல் இருக்க சான்ஸே இல்லை. நீங்களே வெறுத்தாலும் நீங்களே செஞ்சாலும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, அவங்க வருவாங்க. இப்படிங்கிற அந்த மாயையை வந்து இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் ரொம்ப நம்புகிறாங்க. இது ரொம்ப பாவங்க. இது ரொம்ப தவறு. நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக பண்ணி என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒரு நம்பிக்கை கொடுக்க தேவையே இல்ல. கடைசியில இந்த நம்பிக்கை எதுக்காண்டி கொடுக்கப்படுது அப்படின்னா, கடைசியில வந்து ஒன்றுமே இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான். அந்த கிளாஸ் நடத்துகிறவங்க, அந்த வீடியோ போடுறவங்க, அதுக்குள்ளே மூழ்கி பயங்கரமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்கள வந்து பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய கைட் பண்ணுறாங்கல்ல, அவங்களே இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் முழுமை பெற்றது என்னால தான். அந்த ட்வின் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ட்வின் கூட தான் இருக்கேன். ட்வின் கூட தான் நாங்கள் ஜேர்னி பண்ணுறோம். சர்வைவல் இருக்கோம். ஆனால் நான் முழுமையடைந்தது அவனால் அல்ல, அவளால் அல்ல. என்னாலே நான் தான் முழுமையடைஞ்சேன். நான் எல்லா வகையிலும் சுற்றி பார்த்துட்டேன். எதுக்கு அவங்க வந்தாங்க, எதுக்கு அதை செஞ்சாங்கன்னா, என்னோடய தப்பை அவங்க சொல்லும்போது நாம் வேறு யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். அந்த ஈகோ வந்து இதை கிளாஷ் ஆகும்ல. அவங்களே சொன்னால் இது நம்ம தானே சொல்கிறோம், நம்ம ஆன்மை தானே சொல்லுது அப்படின்னு நம்மளே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணுற ஒரு கேம், ஒரு ட்ரிக், அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க வேறு யாரும் சொன்னால் வச்சுக்கோங்களேன், நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் நம்மளே நமக்கு சொல்கிறோன்னு செஞ்சுக்குவோம் பார்த்தீங்களா, அதே தான். ஈகோ இல்லாமல் திரும்ப அவங்க சண்டை போட்டால் திரும்ப போவோம். அவங்க ஏதாவது பண்ணால் அன்கண்டிஷன் லவ் கொண்டு வருவோம். அப்புறம் வந்து அவங்க வந்து நம்மகிட்ட இருக்க உள்ளே இருக்க ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீ இதை சரி பண்ணு, இதை சரி பண்ணுன்னு சொல்லும்போது சரி பண்ணுவோம். அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னர் சைல்டை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஆழமாக இருக்க ஒரு வலி, ஒரு ஏக்கம், ஒரு கனவு, ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிங்கன்னா தப்புன்னு சொல்கிறது, சரியாக இருந்தால் அதை வந்து மோட்டிவேட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சரியான பாதையில் இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுறது, தப்பாக இருந்தால் அதை கொண்டு போய் நகர்த்துறது. இதெல்லாம் இந்த ட்வின் ஃப்ளேமாக ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறதுனால காத்துட்டே செஞ்சுட்டே இருப்பாங்க. இவங்க அவங்க அந்த ட்வின்லே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் அவங்க வர்றாங்கன்னு நினைக்கக்கூடாது, நீங்கள் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இவங்க திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருப்பாங்க. ஆனால் அந்த ட்வின் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ட்வின்னே தேவையில்லை. யாருக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்படலன்னு ஆயிரும், ஒரு ஆணுக்கு பெண் தேவையில்லைன்னு ஆயிரும். ஆனால் இது ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்படி சொன்னால் தான் நம்ம செய்வோம். அதுக்கு தான். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்யவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு காயம் இருக்குன்னு உங்களாலே நம்ப முடியாது. உங்கள் ஆன்மா அந்த நான்கிற தன்மையில் எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் இருக்கும்போது தான் உங்கள் ஆன்மாவை நீங்களே பார்க்குறீங்க. உங்கள் ஆள் மனசை நீங்களே பார்க்குறீங்க. உங்களே நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆன்மாவை எவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, எவ்வளோ துன்பம் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்கிறத வந்து நம்ம தெரியும் போது மட்டும்தான் இவ்வளோ வலி என் ஆன்மா பட்டிருக்காங்கிறதே தெரியும். அந்த ஆன்மாவை அந்த வலியை போக்கி ஆன்ம பலம் கொடுத்து ஆன்மாவை சரி பண்ணுறதாங்க அந்த 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 நிகழ்வே தவிர மற்ற ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க பேசுகிறதும் தவறு இல்லை, நீங்கள் செய்கிறதும் தவறு இல்லை. ஆனால் புரிதல் இங்கே இருக்கணும். நார்மல் லவ் மாதிரி இருக்காது. நார்மல் ஏதோ வந்து ஒரு மடி வேணும், ஒரு அணைச்சிக்க வேணும், வந்து ஃபிசிக்கல் நீட் வேணும், அதுக்கப்புறம் வந்து இன்டிமெசி நடக்கும், இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் பார்க்குறாங்களாம் தப்பு. இங்கே எதுவுமே அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம எதிர்பார்க்குறது நடக்காது. என்ன தெரியுமா, சொசைட்டியை விட்டு முன்னாடி வரணும், தைரியமாக நிற்கணும், புரட்சியாக நிற்கணும். ஒரு பெண்ணுன்னா அந்த பெண்ணுங்கள்லேருந்து உடைக்கணும். நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இல்லைன்னு காமிக்கணும். ஒரு ஆண்னா இப்படி தான் இருப்பாங்கிற பிம்பத்தை உடைக்கணும். ஒரு பெண்ணுன்னா இவ்வளோ மூட நம்பிக்கையோடு இருக்கணுமா, அதை உடைக்கணும். அவங்கவுங்களுக்கு இருக்க மாதிரிலாம் அதெல்லாம் செதுக்கி உங்களை ஒரு அழகான ஒரு முழுமை பெற்ற அர்த்தநாரியாக ஆக்கி இந்த பூமியில் வந்து அழகாக வந்து வெளியே விட்டு நம்ம பிரபஞ்சத்தோடு கலந்து போகிறதுக்கு உதவி செய்கிற நிகழ்வு தான் அதுவே அன்றி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தர் வருவார், உங்களுக்கு வந்து உங்களை அணைச்சிப்பார், உங்களுக்கு எல்லா வேலையும் செய்வார், உங்களுக்கு வந்து சம்பாரித்து கொடுப்பாரு, லவ் பண்ணுறதுக்கு வருவார், கேர் பண்ணுற வருவாருங்கிற கான்செப்டில் மட்டுமே இங்கே தேடும்போது அந்த உறவு இலவு காத்த கிளி மாதிரி காணல் நீர் மாதிரி ஆயிடுது. அப்போது ஆன்ம துணை எதுக்கு அப்படின்னா, நம்மளை உள் வளர்ச்சியை தூண்டி விட்டு நம்மளை வந்து ஒரு பிரகாசமாக்கி நம்மளை சுயமாக பிரகாசிக்க வைக்கிறதுக்கு நாமளே பண்ணிக்கிற ஒரு ட்ரிக்கு தான். அதே தவிர ஒன் ஆஃப் த ஒரு ட்ரிக்கு இது. யோகம், தந்திரம், அப்புறம் என்னென்னமோ நிறைய இருக்குல்ல. இந்த கௌமாரம், இந்த சக்தி நிலையில் முருகன் வழிபாடு, சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த அம்பாள் வழிபாடு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதில் இது ஒன்று, ஒரு டைப் ஆஃப் ஆன்மீகங்கிறத விட எல்லாம் வாழ்க்கையே ஆன்மீகம் தானே. இங்கே ஆன்மீகம் என்னத்தை பிரிக்கிறது, மொத்தத்தில் இதுதான். இதில் நீங்கள் வந்து பிரித்து பார்த்து
இப்போ வந்து கணவன் மனைவின்னு வந்தால் நம்ம வந்து என்ன தான் கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஆனால் ட்வின்னாக இருக்கும்போது நம்ம என்னன்னாலும் ஏற்றுப்போம்ல, அதான் இது.